ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட டெக்னோவா சயின்ஸில் நம்ம என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மில்கை வச்சு தான் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு 2 விதமான பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிளேட்டில் நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிளேட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மில்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அனதர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த 2 விதமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுக்கான சயின்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் சொல்றேன். ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்றதே புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மில்க்ல ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வாட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ல ப்ளூ கலர் வந்து ஆட் பண்றேன். அடுத்து எல்லோ கலர். ஸோ இந்த எல்லோ கலர் மில்க்ல ஆட் பண்றேன், வாட்டர்ல ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் ரோஸ் கலர். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 2 விதமான லிக்விட்லேயே நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோப் ஆயில் எடுத்து பட்ஸ்ல நம்ம வந்துட்டு சோப் ஆயில டச் பண்ணி இப்போ நம்ம வந்து மில்க்ல இருக்கக்கூடிய இந்த ஃபுட் கலர்ல நான் வந்து ஆட் பண்றேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த சர்ஃபேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறத பார்க்கலாம். அதே மாதிரி சோப் ஆயில வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர்ல, அதாவது ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ண இந்த லிக்விட்ல நான் வந்து என்ன பண்றேன், டச் பண்றேன். ஸோ இதுல எந்த ஒரு ரியாக்ஷனும் நமக்கு என்ன ஆகல அப்படின்னா மூவ் ஆகல. எந்த இடத்துல எல்லாம் டச் பண்றோனோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுறத நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்றதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ மில்க்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு இந்த சோப் ஆயில வந்து அந்த ஃபேட் கண்டென்ட்ல டச் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதனால அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சோப் ஆயில் வந்துட்டு அதை உடைச்சி நமக்கு வந்து சிதறடிக்குது. அதனாலதான் நமக்கு வந்து அந்த ஃபுட் கலர் வந்து மூவ் ஆகுறது, அங்கங்க மூவ் ஆகுறத நம்மளால வந்து லைவா வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரியான சயின்ஸ் பத்தின எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெக்னோ சேனல்ல வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல மீட் பண்ணலாம்.